ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகிள்ஷிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டம்மி போட்டுக்கலாமா ப்ரோ அப்படிங்கிற பற்றி கேட்டிருக்கீங்க. டம்மி ஆர்டிகிள்ஷிப்புங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நம்ம எம்கே அகாடமியில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் குரூப் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட கிளாஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 5:50லேருந்து 8:10 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து இருக்கும். டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து February 7. ஓகே, கம்மிங் ஃப்ரைடேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி 70-80% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நேம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பேலன்ஸ் ஒரு 20% மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மணிகண்டன் சிஎம்ஏ, டெலிகிராம் குரூப்போட லிங்க்கையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் நான் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் வந்து எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆர்டிகிள்ஷிப் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, அந்த டம்மி பற்றி, அதை பற்றி வந்து நம்ம இப்போது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ டம்மி ஆர்டிகிள்ஷிப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்டிகிள்ஷிப் அப்படிங்கிறது வந்து ட்ரைனிங். ஓகே, இந்த ட்ரைனிங் யாரெல்லாம் கம்பல்சரி பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ட்ரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் இப்போவே ட்ரைனிங் பண்ணலாம். எப்போ கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வரும் அப்படின்னா, நீங்கள் இன்ட்ரு முடிச்சிட்டீங்க, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் போத் குரூப்ஸ் அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் கொண்டு வருவாங்க. ஒன்று. ஓகே, இது ஒன்று நார்மலாக நடக்கும். ஓகேங்களா? ஜென்ரலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். இல்லை அப்படின்னா நான் ஒரே ஒரு சிங்கிள் குரூப் எழுத போகிறேன், வெதர் இட் இஸ் குரூப் 3 ஆர் குரூப் 4, ஏதோ ஒரு குரூப் நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது எந்த குரூப்னாலும் நீங்கள் ரைட் பண்ணுங்கள். வித்தவுட் அந்த ட்ரைனிங் தாராளமாக நீங்கள் அப்பியர் ஆகலாம் எக்ஸாமில், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே, ஆனால் எல்லாரும் ட்ரைனிங் பண்ணியே ஆகணும். அப்போ அந்த ட்ரைனிங் வந்து எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 15 months ட்ரைனிங். நீங்கள் இன்டர்மீடியட் February 11, 2020க்கு அப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் 15 months ட்ரைனிங் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா 6 months ட்ரைனிங். மேக்ஸிமம் எல்லாரும் வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக நியூ சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ அதுக்கப்புறம் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ஓகே, 15 months ட்ரைனிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ட்ரைனிங் எங்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடிட்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, சிஎம்ஏ ஆடிட்டர்ஸ், அவங்கக்கிட்ட நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும். அதே மாதிரி சிஎம்ஏ ஃபேர்மில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஓகே, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் நம்பர்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபார்ம் ரிலேட்டட் வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன், அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு எங்கெல்லாம் பண்ணலாம்னா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் பண்ணலாம். ஓகே, அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். காஸ்டிங்கோ இல்லை அக்கௌண்டிங் ரிலேட்டடோ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸ் நம்ம அங்கே ஒர்க் பண்ணணும். சம்மந்தமே இல்லாமல் நான் அக்கௌண்டிங்கில் போய் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ஒர்க் பண்ணோன்னா நமக்கு இங்கே ட்ரைனிங்கே வந்து நம்ம அதை எடுத்துக்க மாட்டாங்க. சரிங்களா? இது மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பண்ணலாம். சரி, நான் ஒரு ஐடி கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணிக்க முடியுமானா, அதில் நீங்கள் அக்கௌண்டிங் ரிலேட்டட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? அவ்வளோதான். எங்கேனாலும் நம்ம பண்ணலாம். பட் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டர்ன் ஓவர் லிமிட்ஸு இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம எல்லாம் ஓகே அப்படின்னா, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா நம்ம தாராளமாக நம்ம பண்ண முடியும். பேங்க்கில் கூட நீங்கள் பண்ண முடியும். சரிங்களா? பேங்க்கில் கூட பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள்ஷிப் அப்படிங்கிறது வந்து பண்ணுவாங்க. ஓகே, சரி. இப்போ ஆர்டிகிள்ஷிப்க்கு வந்து நம்ம எப்படி சர்ச் பண்ணுறது, அதை ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறது, அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம். அதெல்லாம் தனி வீடியோஸாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஆர்டிகிள்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். டம்மியை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். டம்மின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ராக்டிஸிங் சிஏ கிட்டேயோ சிஏ ஃபார்ம்லேயோ வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல பண்ணலாம், ஒரு சில இடத்துல பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அது செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி அப்படிலாம் வந்து நார்மலாக சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ என்ன வந்து அங்கே சொல்ல வராங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் அதாவது இப்போ அவங்ககிட்ட ஜாயின் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து சைனிங் பண்ணி கொடுத்துருக்கீங்களா சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்ஸுங்கிறத கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்கள். போனோடனே போய் இது பண்ணிடாதீங்க, சைனிங் போட்டு கொடுத்துறாதீங்க. அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்ரூவல் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா, உங்களுக்கு அது எதுவும் ரிஜெக்ஷன் ஆச்சா, எல்லாம் ஓகே தானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான். பண்ணக்கூடாதுலாம் இல்லை. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுறாங்க பசங்க, அதாவது சிஎம்ஏ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சிஎம்ஏ ஃபினிஷ் பண்ணவங்கலாம் கம்பெனி லெவல், மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ஐடி கம்பெனி இந்த மாதிரி லெவலில் போயிடுவாங்க. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க. அப்போ ஆடிட்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸிங் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா?
அப்போ நீங்கள் நல்லா போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பிளேஸில் வந்து ப்ராக்டிசிங் சிஎம் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சிஏ ஃபார்மு இல்லை ப்ராக்டிசிங் சிஏ அப்படிங்கிற போய் நீங்கள் ட்ரைனிங் போய் எடுத்துக்கிறீங்க. ட்ரைனிங்கில் வந்து சின்ன சின்னதாக இப்போ நம்ம காஸ்ட் ஆடிட் பண்ணுறோம் அவ்வளோதான், அங்கே அது இருக்காது அவ்வளோதான். அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் தான் வந்து இருக்கும். ஓகே, அதனால் வந்து உங்கள் லைஃப்பில் கரியரில் எதுவும் ப்ராப்ளம் வரப்போது கிடையாது. ஆனால் ட்ரைனிங்னு வரும்போது அந்த ஆடிட்டர்ஸ் அந்த ஃபர்மில் ஆல்ரெடி அப்ரூவல்ஸ் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிஎம்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்டிகல்ஷிப்க்கு சைனிங் பண்ணியிருந்திருக்காங்களா, ரிஜெக்ஷன் எதுவும் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிருக்காங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் தான் ஃபஸ்ட் இது வரைக்கும் எந்த ஸ்டூடெண்ட்க்கு அவங்க சைனிங்லாம் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் பெட்டர் வேறு ஆஃபீஸ் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் எங்கே டம்மி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபைனல் வந்து சீக்கிரம் முடிக்கணும், எப்படி ஃபைனல் சீக்கிரம் முடிக்கணும், நம்ம ஒர்க்லாம் போகிற நிலமையெல்லாம் இல்லை, ஒர்க் போனதுனால ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங்கே பண்ணாமல் சும்மா வந்து அவங்க தெரிஞ்சவங்ககிட்ட சைனிங் மட்டும், தெரிஞ்ச ஆடிட்டர்ஸ்கிட்டயோ இல்லை கம்பெனிக்கிட்டயோ சைனிங் மட்டும் வாங்கிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து நல்லதா கெட்டதா, அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜ்னா அது டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் நான் சொல்வேன். ஏன்னா ட்ரைனிங்கிறது கொடுக்குறாங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கு, அதையும் மீறி நம்ம அந்த ஃபைனலில் ட்ரைனிங் முடிச்சு ஃபைனல் எக்ஸாம் நம்ம பாஸ் ஆகி அங்கே போய் அது என்ன யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ நாலேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த இடத்துல. அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரம் படித்து என்ன ஆக போகுது. ஓகே, ஸோ அதனால் அந்த ட்ரைனிங்கிறத வந்து நம்ம கம்பல்சரி பண்ணணும். சிலர் இப்படி பண்ணுவாங்க, தெரிஞ்ச ஆடிட்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்மு, எண்டிங்கில் ஒரு ஃபார்மு, சைனை மட்டும் வாங்கிட்டு ஒர்க்குங்கிறது அந்த பசங்க போக மாட்டாங்க. பட் வீட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருந்து அப்படியே ப்ரிப்பரேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி சில பசங்க பண்ணிகிட்ருக்காங்க. அது என்றைக்குமே பண்ணாதீங்க. அது உங்களோட நாலேஜ் வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல் கிடையாது. ஓகே, அப்போ இது டம்மியா அப்படின்னா இது ஒர்க்கே பார்க்காம டம்மி ஆர்டிகல்ஷிப் போடுறது, தெரிஞ்சவங்களை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பண்ணுறது, இது ஒரு கேட்டகரி. இது சிலர் பண்ணுறாங்க, 1 or 2 பண்ணுவாங்க, எல்லாரும் கிடையாது, 1 or 2 இது பண்ணுவாங்க. இதை யாரும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வேணாம் சொல்கிறேன். ஏன்னா சிலர் வந்து அப்புறம் என்ன ஒர்க்கு வந்து வீட்டுக்கு விட்டு அனுப்ப மாட்டாங்க, வீட்டில் ஃபைனல் பண்ண சொல்கிறாங்க, அதனால் வேறு வழி இல்லைன்னு இந்த மாதிரி பண்ணுறேன்னா அது ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? இப்போ இன்னொரு பார்ட்டில் டம்மிங்கிறது வந்து இது டம்மின்னு கூட சொல்ல முடியாது, இது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் வேணால் நம்ம சொல்லலாம். என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ சில பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறது சிஏ ஃபார்மு. ஆனால் அந்த சிஏ ஃபார்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்டிகல்ஷிப் நம்ம அந்த ஃபார்மில் பண்ணோன்னா அவங்களுக்கு வந்து செப்பரேட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் அப்படிலாம் எதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க இது வரைக்கும் அப்ரூவல் கொடுத்ததில்ல. அப்படிங்கும்போது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு ஆப்ஷன் இல்லை ப்ரோ, எனக்கு இந்த ஃபார்ம் தான் கிடச்சிச்சு, நான் இங்கே ஒர்க் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஜாயின் பண்ணிடுறாங்க. ஆனால் ஃபார்ம் வந்து இப்போ ட்ரைனிங் வந்து இந்த சிஏ ஃபார்மில் சைனிங் வாங்காமல் வேறு ஒரு கம்பெனியில், வேறு மேனுஃபேக்சரிங் கம்பெனியோ இல்லை தெரிஞ்ச ஒரு ஆடிட்டர்ஸு, வேறு ஏதாவது ஒரு ஆடிட்டர்ட்டையோ ஏதோ ஒன்று, ஓகேங்களா, இல்லை அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய கிளைண்ட்டு கம்பெனி இருக்கும்ல அவங்கக்கிட்டேயோ சைனிங்கை மட்டும் வாங்கிக்கிறது, சைனிங்கை வாங்கி அப்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாமானா இது பண்ணலாம். இது என்னதுப்பா, ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது அந்த ஃபார்மில் ஒர்க் பண்ணால் ட்ரைனிங்காக வந்து எடுத்துக்க மாட்டோம்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபார்மில் வந்து உங்களுக்கு லேர்னிங் வைஸும் ஏர்னிங் வைஸும் நல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, அதை விட்டு வெளியில் போக மாட்டீங்க. அப்போ இந்த மாதிரி டைமில் ட்ரைனிங்கும் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுறது, ஒன்று உங்களோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த கிளைண்ட்டுக்கு உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி அந்த கிளைண்ட்கிட்ட இருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபார்மை மட்டும் சைனிங் பண்ணி வாங்கிக்கலாம். அப்போ என்ன ஆகும், என்ன நடக்கும், நீங்கள் ஒர்க்கு பண்ணுறது இங்கே, சைன் வாங்கினது அந்த கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதனால் எதுவும் ப்ராப்ளம் வருமானா, இது வரைக்கும் நிறைய பசங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுங்கிறதுலாம் வந்ததில்லை. நீங்கள் ஒர்க் பண்ணாமல் சும்மா இல்லைல்ல, ஒர்க் பண்ணது வந்து அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒர்க் பண்ணுறது சிஏ ஃபார்மில், சைன் வாங்கினது ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதனால் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அஸ் பர் இன்ஸ்டியூட் ரூல் வந்து அது இல்லை தான். ஆனால் சிலர் அதை பண்ணும்போது வேறு ஆப்ஷன் இல்லாத போது பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதனால் ப்ராப்ளம்லாம் வந்து எதுவும் வரப்போகிறது கிடையாது. ஓகே, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனை வந்து நம்ம தேடி போகிறது, வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அதாவது லைக் எப்படி சொல்கிறதுனா, சிலர் நார்மலான ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் நம்ம ட்ரைனிங் எலிஜிபிள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும். நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம ட்ரைனிங்கும் முடிக்கிறோமே, என்ன பண்ணுறது, கிடைச்ச வேலையை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ஆடிட்டர் கிட்ட சார் சைன் மட்டும் போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணுறது ஓகே தான். பட் ஆனால் எல்லாருக்கிட்டையும் அமௌண்ட்டு கொடுத்து பண்ணுறதுங்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, 2000 rupees கொடுத்தா சைன் போட்டு கொடுத்துருவாங்க, 1000 rupees கொடுத்தா சைன் போட்டு கொடுத்துருவாங்க, இவங்ககிட்ட கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். அது வந்து ஏஜென்சி மாதிரி வந்து இப்போ சில இது போயிட்டு தான் இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்க. 2000 rupees கொடுத்தாங்கன்னா 15 minutes ட்ரைனிங்கை கூட நம்ம சைன் போட்டு வாங்கிக்கலாம். அப்போ நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லைன்னு யாரோ தெரியாதவங்கள்ட்ட போய் டக்குனு உடனே 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்துறாதீங்க.
சரிங்களா? ஏமாந்துராதீங்க. அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெறைய நடக்குது. அதனால சொல்றேன். ஓகே. உங்களோட இதுக்காக தான். உங்களோட பைசா வேஸ்ட் உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க நான் குடுத்துட்டேன் ப்ரோ. அவங்க இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஃபார்மும் குடுக்கல, ஒண்ணுமே குடுக்கல. நான் சைனிங் எதுவுமே நடக்கல ப்ரோ. அப்படின்னு உங்க அமௌண்ட் உங்க பைசா வேஸ்ட் ஆகக்கூடாது. சரிங்களா? ஓகே. அதனால சொல்றேன். அந்த மாரி நெறையா பண்றாங்க. ₹2000 ₹1000 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நாங்க ட்ரெய்னிங் ஃபார்ம் வந்து நாங்க ஃபில் பண்ணி குடுத்துருவோம். நீங்க சைனிங் பண்ணி இது பண்ணிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணாம வீட்லயே கூட நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனா, அந்த மாரி பண்றது வந்து யூஸ் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அதையும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல நீங்க ஒர்க் பண்றது சிஏ ஃபர்மு, இன்னொரு ஒரு ஆடிட்டர் இருக்காங்க. இல்ல இன்னொரு ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்காங்க. அவங்க சைனிங் பண்ணி தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா ₹1000 கேட்குறாங்க. அவங்ககிட்ட குடுக்கலாமான்னா, ஓகே. தெரிஞ்ச பெர்சனா இருந்து உங்க ஆடிட்டருக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, தெரிஞ்ச கிளையண்ட் அப்படின்னா, தாராளமா நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ணுங்க. நோ இஷ்யூ. அமௌண்ட் கேட்டாங்கன்னா, அந்த இடத்துல பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அந்த மாரி டைம்ல. சிலர் அமௌண்ட் கேட்காம வந்து, சரி உங்க ஆடிட்டருக்காக நான் பண்றேன் அப்படின்ட்டாங்கன்னா, ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம டம்மிங்கிறது கிடையாது. இதனால உங்களுக்கு ப்ராப்ளம்ங்கிறது கிடையாது. நீங்க பார்த்து கரெக்ட்டா டெசிஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இது வந்து என்னது, ஒர்க் பண்றது ஒரு இடத்துல, சைன் வாங்குறது வேற ஒரு இடத்துல. அந்த மாரி நீங்க பண்றீங்க. வேற ஒண்ணும் கிடையாது. சைன் எவ்வளோ டைம் வாங்க போறீங்க? 2 டைம்ஸ் சைன் வாங்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃபார்மு, அடுத்து எண்டிங்ல ஒரு ஃபார்மு. ட்ரெய்னிங் எல்லாரும் ஜாயின் பண்றீங்கல்ல, ஜாயின் பண்ணும்போது ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஜாயின் பண்ண அன்னைக்கே கிடையாது. ஜாயின் பண்ணதுலேருந்து 30 டேஸ்க்குள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதனால அத கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாரி இப்போ ஒரு சிஏ ஃபார்ம்குள்ளேயோ ஏதோ ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி உள்ள போறீங்க. போனோனே ஃபார்ம் எடுத்து குடுக்காதீங்க. 30 டேஸ் டைம் இருக்குல்ல. 10 டேஸ் ஒர்க் பாருங்க. செட் ஆகுதா இல்லையாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா ஃபார்ம் குடுங்க. நீங்க ஃபார்ம போய் ஃபில் பண்ணிட்டு அவங்ககிட்ட குடுத்து சைன் வாங்கி அப்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எனக்கு செட் ஆகல, இந்த கம்பெனி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னா, நீங்க எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணணும். ஐ மீன் கம்பெனிக்கு கிடையாது. இன்ஸ்டிடியூட்க்கு. இதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டா போய்க்கிட்டு? அதனால தான் சொல்றேன். ஆர்டிகல்ஷிப் ரூல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணதுலேருந்து 30 டேஸ்க்குள்ள ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நான் என்னோட பெர்சனல் அட்வைஸ் என்னன்னா, 10 டேஸ் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கம்பெனி செட் ஆகுதான்னு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபார்ம வந்து அவங்கள்ட்ட குடுத்து சைன் வாங்கி அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஓகே. இது நெறைய பேத்துக்கு ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா வந்து இருந்துட்டு இருந்துச்சு. இத பண்ணலாமா? டம்மி பண்ணா யூஸா? இல்லையா? அதனால வந்து இப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. சரிங்களா? இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகே. அதே மாரி சிஏ ஃபார்ம்ல பண்ணலாமா? வேணாமாங்கிறத ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு மாரி இருக்கும். நீங்க அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே. தட்ஸ் ஆல். பார்க்கலாம்.